அக்கா கம்மல்லாம் காமிங்களேன். இப்படி கவரிங் மாதிரி எடுக்கவா இல்லை ரப்பர் அந்த மாதிரி வேணுமா? கொஞ்சம் இந்த மாடலாக இருக்குமாக்கா பெருசா அந்த மாதிரி எடுங்க. ஏய் கம்மல் யாருக்கு? கம்மல் கண்டிப்பாக உனக்கு இல்லை சரியா? நீ போட மாட்டேன்னு எனக்கு தெரியும். உனக்கு தான் ஒத்துக்காதுல்ல. வருஷக்கணக்காக அந்த ஒத்த கம்மலை தானே போட்டுக்கிட்டு இருக்க. அதனால் உனக்கெலாம் கம்மல் பார்க்கல சரியா? எனக்கு தான் பார்க்குறேன். வளையல் எடுத்தாச்சு. எப்படியும் நான் அதுக்கு மேட்சா சேலை எடுக்கணும். அப்போ வளையலுக்கு மேட்சா கம்மல் எடுக்க வேண்டாமா? எடுத்தால் தானே போட்டுட்டு எங்கள் அத்தையை அசத்த முடியும். அப்போ ஒரு முடிவோடு தான் இருக்க. ஆமாம், அப்புறம் இப்போயே ஐஸ் வைக்க வேண்டாமா? அப்படியே அத்தை என்னை பார்த்து மயங்கிடணும். பார்த்து பார்த்து ஒரேடியாக மயங்கி உன் கூடயே இருக்கணுன்ற போகிறாங்க. இருக்கட்டும் இருக்கட்டும். இதை பாருங்க, இது இப்போ வந்த மாடல் தான். அக்கா சூப்பராக இருக்குல்ல? நல்லா இருக்கு. ஆனால் என்ன ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி இருக்குல்ல? நீ இவ்வளோ பெருசு போடுவியா? சூப்பராக இருக்கும் போட்டா. இவ்வளோ பெருசுலாம் போட்டு நான் பார்த்ததே இல்லையே. போடுவேன். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்று போடுறதுனால நீ அவ்வளோவா பார்த்துருக்க மாட்டேன். ஆனால் போடுவேனே. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குக்கா. கொஞ்சம் பொறுமா, அவங்க தான் வேலை எடுத்துக்கிட்டு இருக்காங்கல்ல, எல்லாத்தையும் பார்த்துட்டு முடிவு பண்ணு. ஆமாம் ஆமாம், நீ சொல்கிறது ஒரு வகையில் கரெக்டு தான். எல்லாத்தையும் பார்த்துட்டு முடிவு பண்ணுவோன்னு. இதை பிடிக்குங்கிறையே, அப்புறம் அந்த வளையலுக்கு மேட்சாக வாங்கணுன்னு. இப்போ என்ன, இதை ஒன்று எடுத்துட்டு அடுத்து வளையலுக்கு மேட்சா ஒன்று பார்த்துட வேண்டியதான். ஓ அந்த கதையா இது? சாம்பார் நிறையா இருக்குன்னு இட்லி வாங்குறது, இட்லி இருக்குன்னு சாம்பார் வாங்கி அப்படி மாறி மாறி வாங்கிட்டு இருக்க மாதிரி நீ இப்போ வளையலுக்கு மேட்சா கம்மல், கம்மலுக்கு மேட்சா வளையல், அப்புறம் ரெண்டுக்கு மேட்சா ட்ரெஸ்ஸு அப்படின்னு இப்போ பர்ச்சேஸ் பண்ண போகிற அப்படி தானே? அக்கா இது கூட நல்ல ஐடியாவாக இருக்கே. மேடம் திரும்பி பாருங்க. அந்த ட்ரேல இதையும் வச்சுக்கோங்க. அக்கா கொஞ்சம் இந்த பக்கம் வா. அங்கக்குள்ளே தட்டை வச்சு எது நல்லா இருக்குன்னு பார்ப்போம். வாங்க மேடம் வாங்க. உங்களுக்கு இல்லாத இடமா? ஏன்க்கா இது நல்லா இருக்கா ஃபஸ்ட்டு கொடுத்தது நல்லா இருக்கா? ரெண்டுமே நல்லா தான் இருக்குது. ஆனால் ரெண்டுமே ரொம்ப பெருசாக இருக்குது. இதெல்லாம் வெயிட்லெஸ்ஸாக தான்க்கா இருக்கும். நீ வேணா ஒரு நாள் போட்டு பாரு. அம்மாடி இவ்வளோ பெருசாக நான் ஒரு நாளும் போட மாட்டேன்ப்பா. இந்தாங்கக்கா. அக்கா புது மாடல் ஏதாவது இருந்தால் எடுத்து காமிங்களேன். இப்போ நான் உங்களுக்கு எடுத்து கொடுக்குறதே இப்போ வந்து மாடல் தான்க்கா. இதெல்லாம் நேற்று தான் வந்துச்சு, அதில் தான் உங்களுக்கு எடுத்து கொடுத்துட்டு இருக்கேன். சரிக்கா, இன்னும் வேறு ஏதாவது இருந்தால் எடுங்க. பாருங்க, நான் ஒன்று தான் எடுத்து தரேன். ஜிமிக்கியோட இந்த இது நல்லா இருக்குல்லக்கா, இந்த ப்ளூ கலரில் உள்ள கம்மல். அது செயினில் மாட்டி போடுறதுக்குன்னு நினைக்கேன். உனக்கு கொழுப்பு தானே? ஏன் அந்த அக்கா உனக்கு ஒன்று தான் எடுத்துக்கிட்டு தானே இருக்காங்க. இன்னும் புதுசாக காமிங்க, புதுசாக காமிங்கன்னா எங்கே போவாங்க? உனக்கு தெரியாது. கடைக்காரங்கிட்டலாம் அப்படி தான் கேட்கணும். இல்லைன்னா பழைய மாடல் போகாத எடுத்து நம்மகிட்ட கொடுத்துருப்பாங்க. ஓ உனக்கு பெரியம்மா என்னன்னு தான் வளர்த்துருக்கா. மாடலாக ஒரு வளையல் போட மாட்டிக்க, கம்மல் போட மாட்டிக்க. இருக்கட்டும், பெரியம்மாவை வந்து கவனிச்சுக்கிறேன். பெரியம்மாவை கவனிக்கிறதெல்லாம் இருக்கட்டும். அந்த அக்கா வேற ஒரு கம்மல் கொடுக்காங்க, வாங்கி பாரு. வாவ் சூப்பராக இருக்குல்லக்கா. அக்கா இது ரொம்ப பிடிச்சிருக்குக்கா. இதே வாங்கிக்கிறவா? நல்லா இருக்கு தேவி. நல்லா இருக்குல்ல? கம்மல், இந்த கம்மல் பேக் பண்ணிடுங்கக்கா. இது இருக்கட்டுமா? இதே கொடுத்துருங்க. அந்த எடுத்து வச்சிருக்கிறதுல வேற எதுவும் வேணுமா? இல்லைக்கா, இது ஒன்று மட்டும் போதும். தேவி விலை எவ்வளோன்னு கேளு. எப்படியும் வாங்க தான் போகிறோம், அப்புறம் எதுக்கு விலையை கேட்டுக்கிட்டு? அதுக்காக ரேட்டு எல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டாமா? அக்கா அந்த கம்மல் எவ்வளோக்கா? இதுவா 180க்கா. அத்தாடி எல்லாம் 180 350 தான். எதுவுமே ரேட்டு குறையா இல்லைன்னா? இதுக்கு தான் விலை கேட்கக்கூடாதுங்கிறது. விலை கேட்டால் வாங்கவே மனசு வராது. விலை கேட்காட்டி கையில் ரூபா இருக்க வேண்டாமா? அதெல்லாம் மொத்தமாக கொடுக்கும்போது ஒன்றும் தெரியாது. சரி என்ன அவ்வளோதானா? போமா? ஏய் என்னக்கா அவ்வளோதானாங்கிற? இந்த கிளிப்பு பார்க்கணும். கிளிப்பா? என்ன கிளிப்பு? ஹேர் கிளிப்பு. எடி என்ன? அப்போ என்ன ஒரேடியாக சாயந்தரம் தான் வீட்டுக்கு போகிறோமா? இப்போயே மணி 1 ஆயிடுச்சு. இப்போ நீ வீட்டுக்கு போய் என்ன பண்ண போகிற? இரேன் சுத்தம். அக்கா அடுத்த கிளிப் எடுத்து காமிங்கக்கா. காமிக்கிறேன். இங்கே வாங்க, கிளிப்லாம் இங்கே தான். எப்படி சும்மா தலைக்கு மாட்டுற மாதிரி வேணுமா இல்லை நல்ல மாடலாக வேணுமா? அக்கா நல்ல மாடலாகவும் காமிங்க. அப்போ அந்த கேட்ச் கிளிப்பாக தான் இந்த குளிக்கும் போதெல்லாம் கீழே முடி விழாமல் இருப்பாங்க, விழாமல் இருக்கிறதுக்காக கட்டுவாங்களே, அதுவும் அப்படியே எடுத்துருங்கக்கா. இந்த மாதிரி தானே கேட்கீங்க? ஆமாக்கா இதுதான். அக்கா இதில் அந்த மேலே இருக்கிற க்ரீன் வேணும். அக்கா நீ எடுத்துக்கோ. எதுக்கு? இவ ஒருத்தி எதுக்கு எடுத்தாலும் எதுக்கும்பா. எடுத்துக்கோ. ஏன்? எனக்கு அந்த பிளாக் தந்துருங்க. 2 போதுமா? போதும்க்கா. அப்புறம் கொஞ்சம் டிசைனாக வேறு ஏதாவது கிளிப் காமிங்க. இதை பாருங்க மேடம், நான் ஒன்று எடுத்து காமிக்கேன். தேவி இது என்ன தலைக்கு வைக்கிற கிளிப்பா? ஆமாக்கா, எவ்வளோ அழகாக இருக்கு பார்த்தியா? பாரு சூப்பராக இருக்குல்ல? கல் வச்சதுலேயே இது ஒரு மாடல். அக்கா ரெண்டுமே நல்லா தான் இருக்கு. இதில் ஒன்று நான் எடுத்துக்கிறேன், இன்னொன்று நீ எடுத்துக்கோனக்கா. எனக்கெல்லாம் வேண்டாப்பா. அக்கா இந்த ரெண்டாவது ஒன்று கொடுத்தாங்கல்ல, இந்த கிளிப்பெல்லாம் நீ நிறையா முடி இருக்கு பார்த்தியா? நீலாம் அழகாக பின்னி இந்த கிளிப்பை வச்சா நினச்சிக்கோ எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு தெரியுமா? எனக்கெல்லாம் முடி நிறையா இருந்தால் நான் அழகாக அப்படி போடுவேன். உனக்கு நல்ல முடி இருக்குது, அப்படிலாம் வச்சா சூப்பராக இருப்ப.
ஏன்டா இப்படி இருக்கையோ? ஐயா எனக்கு வேண்டாம்ப்பா. இவ ஒருத்தி அம்மா, எங்க பெரியம்மா இவளை எங்க இருந்தா பெத்தாலோ எதனாலும் எனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டான்ட்டு. அக்கா நீங்க வேற ஏதாவது காமிங்கக்கா. இதாங்க இதுவும் இப்போ புதுசாக தான் வந்திருக்கு. மயில் கிளிப்பு ஏற்கனவே உள்ளதான், ஆனால் அதுலேயே இப்போ கொஞ்சம் அட்வான்ஸ்டாக கொண்டு வந்திருக்காங்க. இது இப்போ தான் நேத்தான் வந்திருக்கு, நல்லா இருக்கும். வா சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்குல்லக்கா? நல்லா இருக்குல்ல? ஆமாம் தேவி, இது நல்லா இருக்கு. பேசாம இதை ஆளுக்கு ஒன்று எடுத்துருமா? ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. இப்போ தான் அதை எடுப்போமான்னு, இப்போ அதுக்குள்ளே இதை எடுப்போமாங்கிற. அக்கா உண்மைக்கே இது ரொம்ப அழகா இருக்குல்லக்கா. உன் கையில இருக்கிறதும் சூப்பரா இருக்கு, என் கையில இருக்கிறதும் சூப்பரா இருக்கு. நம்ம பேசாம இதை ஆளுக்கு ஒன்று எடுத்துக்கிறோம்க்கா ப்ளீஸ். வேண்டாம் தேவி, அவங்க சொல்கிறத பார்த்தா இது எப்படியும் ரேட்டு கூட தான் இருக்கும். அம்மா நீ என்ன அந்த காலத்துலயா இருக்க? இல்லை இதெல்லாம் தயார் பண்ணுறது யாரு? உன் அப்பாவும் என் அப்பாவுமா தயார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் 5 ரூபாய்க்கும் 10 ரூபாய்க்கும் கொடுக்க. நல்லா இருக்குன்னா எல்லாம் ரேட்டு கூட தான் இருக்கும். அதை பற்றி உனக்கு என்ன? நான்லாம் வாங்குறேன். யார் வாங்கினா என்ன, எல்லாம் காசு தானே. சப்பா இவளை வச்சு என்னதான் பண்ணனே எனக்கே தெரியல. ஐயோ பெரியம்மா, எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு இருக்கட்டும். அடுத்து மட்டும் நான் ஊருக்கு வந்தேன்னா பெரியம்மாக்கு இருக்கு வேடிக்கை. என்ன பிள்ளைய பெற்றிருக்க? எதையாவது 4 ஜாமானை வாங்கி கொடுத்தா வாங்குவா. இப்போ பாரு எதனாலும் வேண்டாம் வேண்டாங்கிறா. சரி நான் பெரியம்மா பார்த்துக்கிறேன். இன்னும் உங்ககிட்ட பேச்சு பிரயோஜனமே இல்லை. நான் அடுத்து ஸ்ட்ரெயிட்டாக போய் பெரியம்மாவை தான். நீ என்ன பெரியம்மா பேச்சிருக்க பொம்பளை பிள்ளையா? இருக்கட்டும், நான் அவளை சும்மாவே விட போகிறதில்ல பாரு. ஏ தேவி, என்ன தனியாக பேசிகிட்டு இருக்க? ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றும் இல்லை. ஐயோ இந்த பிள்ளைக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. தேவி, ஏ தேவி என்னாச்சு? என்ன பின்னாடி எதையோ பார்த்து திருத்தன்னு முடிச்சுக்கிட்டு இருக்கா? ஓ இதுக்கு தானே இந்த ஷாக்கு. பாருங்க மேடம், எது வேணும்னு பாருங்க. ஐயோ எல்லாமே நல்லா இருக்கே. அக்கா இதுவும் நல்லா இருக்கலக்கா? எல்லாம் நல்லா தான் தேவி இருக்கு. அதுக்காக எல்லாத்தையும் வாங்க முடியுமா? சரி சரி எல்லாத்தையும் வாங்க வேண்டாம். ஏதாவது ஒன்று எனக்கு, நீ ஒன்று எடுத்துக்கோன்னு. ப்ளீஸ்க்கா ப்ளீஸ்க்கா. சரி நீ என்ன வாங்க போற? அதான்க்கா எனக்கே தெரில, ஒரே குழப்பமாக இருக்குது. எனக்கு இந்த மயிலும் பிடிச்சிருக்கு, அது புதுசாக அவங்க காமிச்சாங்கல்ல அதுவும் பிடிச்சிருக்கு. எது வாங்கனே தெரியலக்கா. நீ ஏதாவது ஐடியா கூட. உண்மையை சொல்லப்போனால் எனக்கும் கூட தான் ரெண்டும் பிடிச்சிருக்கு. எனக்கும் எதை வாங்கனே தெரியலையே. அக்கா பேசாமல் ரெண்டையும் வாங்கிடுமா? ரெண்டையுமா? எவ்வளோன்னு தெரியல. அக்கா இந்த கிளிப்பெல்லாம் எவ்வளவு? அந்த மயில் கிளிப்பு 150. இப்போ நான் காமிச்சதும் அதே ரேட்டு தான். அக்கா அக்கா ப்ளீஸ்க்கா, ரெண்டுமே எடுத்துக்கலாமே, எல்லாமே நல்லா இருக்கு. சரி எடுத்துக்கலாம், ஆனால் இதுக்கு நான் தான் ரூபா தருவேன், சரியா? சரி எடுத்துக்கலாமா? சரி அப்போ வாங்கிக்கலாம். எது உனக்கு வேணும்? உண்மையை சொல்லப்போனால் எனக்கு எல்லாமே பிடிச்சிருக்கு. நம்ம நாளே எடுத்துகிட்டு போவோம். வீட்டில் போய் உனக்கு எது வேணுமோ நீ எடுத்துக்கோ, எனக்கு எதுனாலும் ஓகே தான். எனக்கும் எதுனாலும் ஓகே தான், எனக்கு எல்லாமே பிடிச்சிருக்கு. சரி அப்போ இதை நாளையுமே இப்போ பேக் பண்ணி சொல்லிடலாம். அதுக்கப்புறம் எது வேணுமோ அதை நம்ம போய் எடுத்துக்கலாம், சரியா? சரிம்மா. அக்கா இந்த நாளையுமே பேக் பண்ணிடுங்க. அக்கா அடுத்து பொட்டு மட்டும் காமிங்கக்கா. பொட்டும் காமிங்க, அப்புறம் அந்த ரோப் மாடலில் செயின் இருக்கும்ல அதுவும் கொஞ்சம் காமிங்கக்கா. அந்த வரேன் மேடம். தேவி எப்படி இன்னைக்கு அந்த 3 மணி ஆக்கிடுவேன்னு. ப்ளீஸ்க்கா ப்ளீஸ்க்கா, என்னைக்காவது ஒரு நாள் தானே சேர்ந்து வரோம். உனக்கு பசிக்கா? எதுவும் ஜூஸ் வேணா போய் குடிப்போமா? பசிக்கலாம் இல்லை, நல்லா பூரி சாப்பிட்டு வந்தது கம்முன்னு தான் கிடக்கு. சரி வாங்கிட்டு போய் நம்ம ஏதாவது குடிப்போன்னு. அக்கா இது எல்லாமே நல்லா தான் இருக்குது, இது எல்லாத்தையும் பேக் பண்ணிடுங்க. இந்த நீல பொட்டெலாம் ரொம்ப பெருசாக இருக்கே, நீ வைப்பியா? சேலையை கட்டிட்டு நம்ம எடுத்த வளையல் எல்லாத்தையும் போட்டுட்டு அந்த பொட்டு தான் வைப்பேன் பாரு. எனக்கு நல்ல பெரிய நெத்தி பார்த்தியா? நல்ல பெரிய பொட்டா வச்சா நல்லா இருக்கும். உனக்குமே நல்ல பெரிய நெத்தி தான், நீ அழகாக வைக்கலாம். ஆனால் நீ தான் சொன்னால் கேட்க மாட்டியே. அக்கா இதை நீ வச்சிரு, அப்போ தான் எது நல்லா இருக்குன்னு பார்க்க முடியும். சரி ஓகே தான், ரெண்டுமே நல்லா தான் இருக்குது. அக்கா அந்த கயர் வச்சிருக்குமே அந்த மாதிரி காமிங்களேன். இது செட்டு என்னக்கா? ஆமாம், கம்மலும் அதே மாதிரி வந்திருக்கு. பாருங்க, நீங்கள் கேட்ட மாடல் நல்லா இருக்குக்கா. வேற கலர் இருக்குமா? இந்த மாடல் இந்த கலரில் மட்டும்தான் இருக்குது. எல்லாம் வந்துச்சு, இப்போ ஸ்டாக் இல்லை. அடுத்து எப்போ வரும்? 2-3 நாளில் திரும்பி வரும். சரிக்கா அப்போ வேணா வந்து பார்க்கேன். இது வேண்டாங்க்கா. எதுவுமே வேண்டாமா? ஆமாக்கா இப்போ இதில் எதுவும் வேண்டாம். இப்போ பில்லு போட்டுறவா? ஏக்கா அந்த ஐடெக்ஸ் பொட்டு பாக்கெட் இருக்கா? தரேன்க்கா. இந்த சைஸ் ஓகேவா? இது போதும். ஏக்கா இந்த பொட்டு பெருசால இருக்கு. நான் இவ்வளோ பெருசு வைப்பேன் தேவி. அதானே பில் போட்டுடலாமா? போட்டுருங்கக்கா. அக்கா எல்லாம் சேர்ந்து 1500. 1500? ஆமாக்கா 1540 வந்தது. நான் 40 ரூபா குறைச்சி 1500 போட்டிருக்கேன். இதாங்கக்கா. நீங்கள் முன்னாடி போய் வாங்கிக்கோங்க, ரூபாயும் முன்னாடியே கொடுத்துருங்க. அடுத்து எங்கே போகணும்? சாப்பிட போமா இல்லை பேக்கரிக்கு போமா? காய் வாங்க வேண்டாமா? அதான் சொன்னல, நம்ம சமையலுக்கு ஒன்றும் காய் வாங்கலை. உனக்கு சாயந்தரம் காலிஃப்ளவர் 65 போடுறதுக்கு அதுக்கு தான் வாங்க வந்திருக்கோம். அதனால் மெதுவாக வாங்கிட்டு போகலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ சொல்லு, நம்ம சாப்பிட போவோமா இல்லை ஏதாவது பேக்கரிக்கு போவோமா? ஐயா லஞ்செலாம் சாப்பிட வேண்டாம்ப்பா. சும்மா வேணால் ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு ஏதாவது காஃபி இல்லைன்னா ஏதாவது ரோஸ் மில்க் அந்த மாதிரி குடிச்சிக்கலாம். சரி அப்போ ஓகே. அப்போ அடுத்து ஏதாவது பேக்கரிக்கு போவோம், சரியா? சரிம்மா.